திருச்சியில் வரும் 13ஆம் தேதி பிரச்சாரம் செய்வதற்கு விஜய்க்கான அனுமதியை காவல்துறை அளித்திருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்து அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன? 13ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்க இருக்கிறார். திருச்சியில் அவர் பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதில் மரக்கடை என்ற பகுதியில் அவர் மேடையில் நின்று பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான அனுமதியை தற்போது காவல்துறை ஆணையர் அலுவலகம் வடக்கு திருச்சி மாநகரத்திலிருந்து தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்களாக இந்த பிரச்சாரத்திற்காக சந்தேகங்கள் போலீசார் நிறைய எழுப்பியிருந்தாங்க. எவ்வளவு பேர் வருவாங்க, எந்த இடத்தில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், வாகனங்கள் வரக்கூடிய வாகனங்கள் எங்கே நிற்கும், இதற்கான பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வரக்கூடியவர்கள் அதிக கூட்டம் வரும். அதனால அந்த வரக்கூடிய கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, எந்த வழியாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாம எப்படி அந்த அனுமதி கொடுப்பது என்று பல்வேறு சந்தேகங்கள் போலீசாருக்கு இருந்தது. இது தொடர்பான பல்வேறு நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டது. இந்த நிபந்தனைகளை எல்லாமே பூர்த்தி செய்வதாக தற்போது எழுத்துப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு கடிதமானது காவல்துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட போலீசார் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பிரச்சாரத்திற்கு தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.